இங்க ஹீரோட அம்மா பியூட்டிஷியனா இருக்காங்க. அதனால அந்த ஏரியால எந்த ஃபங்ஷன் வந்தாலுமே இவங்க தான் எல்லாருக்குமே மேக்கப்லாம் போட்டு விடுறாங்க. தென் ஹீரோக்கு இந்த ஒர்க்லாம் கத்துக் குடுக்குறாங்க. அண்ட் இந்த ஏரியாவிலேயே ஒரு பியூட்டி பார்லர் வைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துலயே அவங்க அம்மாவும் இறந்து போறாங்க. சோ ஹீரோவும் அம்மாவோட ஞாபகமா இந்த பார்லரை வச்சு நடத்திட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு அம்மா அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு வந்து மேக்கப் போடுறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அப்ப இந்த பொண்ணோட அம்மா என்னோட பொண்ணு ரொம்பவும் கருப்பா இருக்கா. அதனால மாப்பிளலாம் வேணாம்னு சொல்லிக்கிறாங்க. சோ அந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ரொம்பவும் சிவப்பா மேக்கப் போட சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த ஏரியாவிலே பெரிய ரவுடியை காமிக்கிறாங்க. அவர் மிகப்பெரிய சிரஞ்சீவி ஃபேனா இருக்காரு. அதனால அவங்க படத்தை நடிச்சு சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி ஒரு பொண்ணை தான் என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்லிட்டு முடிவு பண்றாரு. ஆனா இவனுக்கு ரொம்ப வருஷம் ஆகி அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கவே இல்லை. சோ இவனுக்கு கல்யாணம் ஆகாமலே போயிடுது. அதனால இவங்க அப்பா மேல ரொம்பவும் கோவப்படுறான். தென் ஒரு நாள் ஹீரோட பார்லருக்கு வரும்போது அந்த பொண்ணுக்கு இவன் மேக்கப் போட்டு விட்டு இருக்கான். அந்த பொண்ணு பார்க்கிறதுக்கு ஹீரோயின் மாதிரி இருக்கா. அதை பார்த்தவே எனக்கு அந்த பொண்ணு ரொம்பவும் பிடிச்சு போகுது. சோ அவங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கிறான். அவருக்குமே ரொம்பவும் பிடிச்சு போய் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா ரிசப்ஷன்ல இவன் ஒவ்வொரு தடவையும் தொடும் போதும் அந்த கலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோ டச் அப் பண்ணி அதெல்லாம் சமாளிச்சிடறான். தென் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நடக்க போகுது. அப்ப இந்த பொண்ணு லைட் ஆஃப் பண்ணிடலான்னு சொல்றான். அவனுமே ஆஃப் பண்ணிடுறான். எல்லாமே முடிஞ்சு போகுது. அடுத்த நாள் இந்த பொண்ணு குளிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கறா. கருப்பா இருக்கா. அதை பார்த்ததுமே யாருமா நீங்கன்னு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு நான் தான் அவங்களோட மருமகன் சொல்றா. அதை கேட்டதுமே இவங்களுக்கு ஷாக் ஆகுது. இருந்தாலுமே இந்த பொண்ணை கோவத்துல அடிச்சிடறாங்க. ஆனா இந்த பொண்ணோட மாமியார் பார்க்கும்போதெல்லாம் இந்த பொண்ணோட அம்மா மேக்கப் பண்ணி ஏதோ சொல்ல வந்தாங்க. நம்ம தான் சொல்லாம விட்டுட்டோம். நம்ம மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க.